சிதம்பரத்தின் நம்பர் 1 டியூஷன் சென்டரான கலம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் 4 மேக்ஸ் எக்ஸாமோட ஆன்சருக்கு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பிளேஸ் வச்சு சம்மு டிஎஃப் ஜிஹெச்ஐ மற்றும் எம் ஆகியோர்கள் வரிசையாக அமர்ந்துள்ளனர். ஐ மற்றும் எம் ஆகியோர் மையத்திலும் எஃப் அண்ட் டி ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும் அமைந்துள்ளனர். ஜி என்பவர் டியின் இடதுபுறத்தில் அமைந்துள்ளார். அப்படி என்றால் எஃபின் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பது யார் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ எப்போவுமே மேக்ஸ் கொஸ்டினை பார்க்கும்போது இங்கிலீஷை பாருங்கள், அதுதான் ஃபைனலில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கிளியராக ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். 1 2 3 4 5 6. ஸோ புரிகிற மாதிரி ஈஸியாக போடுறதுக்கு 6 கோடு போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 கோடு போட்டுட்டேன். இப்போ கொஸ்டினை பாருங்கள், ஐ அண்ட் எம் ஆர் இன் த சென்டர். சரிங்களா? இப்போ ஆரில் இந்த இடத்துல ஐ இருக்காங்க, இந்த இடத்துல எம் இருக்காங்க. ஐ அண்ட் எம் ஆர் இன் த சென்டர்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது எஃப் அண்டு டி ஆர் அட் த பிகினிங் அண்ட் த எண்டு. எஃப் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்காங்க, டி வந்து லாஸ்ட்டில் இருக்காங்க. கொஸ்டின் புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், ஜி இஸ் சிட்டிங் ஆன் த லெஃப்ட் டு டி. டிக்கு லெஃப்டில் யார் இருக்கா? ஜி இருக்காங்க. சரியா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹூ சிட்டிங் ரைட் ஆஃப் எஃப். கரெக்டுங்களா? இந்த பக்கம் தான் ரைட்டு, ஏன்னா இது லெஃப்ட் இல்லையா, அதனால் ரைட்டு. இங்கே யார் வருவாங்க? மீதி இருக்கிறது ஹச். அப்போ ஹச் தான் வருவாங்க. அப்போ ஏ தான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.